சிறுமி ஹாசினி கொலை வழக்கில் குற்றவாளி தஷ்வந்துக்கு மரண தண்டனை விதித்து செங்கல்பட்டு மகளிர் நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. சென்னை குன்றத்தூரை சேர்ந்த சிறுமி ஹாசினி கடந்த ஆண்டு பிப்ரவரி மாதம் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு எரித்து கொலை செய்யப்பட்டார். இந்த வழக்கில் ஐடி பொறியாளர் தஷ்வந்த் என்பவர் கைது செய்யப்பட்டார். பின்னர் இவர் மீது குண்டர் சட்டம் பதியப்பட்டு பிறகு ரத்து செய்யப்பட்டது. சில மாத சிறைவாசத்துக்கு பிறகு வெளியே வந்த தஷ்வந்த் நகைக்காக தனது தாயை கொன்றுவிட்டு தலைமறைவானார். பின்னர் அவர் மும்பையில் மீண்டும் கைது செய்யப்பட்டார். கைது செய்யப்பட்ட அவர் புழல் சிறையில் அடைக்கப்பட்டார். இந்த நிலையில் சிறுமி ஹாசினி கொலை வழக்கு செங்கல்பட்டு மகளிர் நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்தது. விடுமுறை நாளில் கூட தொடர்ந்து நடைபெற்று வந்த வழக்கு விசாரணை கடந்த வாரம் இறுதிக்கட்டத்தை எட்டியது. சுமார் 35 சாட்சிகளிடம் விசாரணை நடத்தப்பட்டது. பிப்ரவரி 19ஆம் தேதி தீர்ப்பு அளிக்கப்படும் என்று செங்கல்பட்டு மகளிர் நீதிமன்ற நீதிபதி வேல்முருகன் அறிவித்திருந்தார். இதையடுத்து புழல் சிறையிலிருந்து பலத்த பாதுகாப்புடன் தஷ்வந்த் காலை 11:35 மணிக்கு நீதிமன்றத்துக்கு அழைத்து வரப்பட்டார். இதையொட்டி நீதிமன்ற வளாகத்தில் பலத்த பாதுகாப்பு போடப்பட்டிருந்தது. நீதிமன்றத்துக்குள் தஷ்வந்த் அழைத்து செல்லப்பட்டதும் நீதிமன்ற கதவுகள் மூடப்பட்டன. செய்தியாளர்கள் மற்றும் பொதுமக்களுக்கு அனுமதி அளிக்கப்படவில்லை. நீதிபதி வேல்முருகன் தீர்ப்பை சரியாக 3 மணிக்கு வாசித்தார். தஷ்வந்த் குற்றவாளி என தீர்ப்பளித்தார் நீதிபதி. குற்றவாளி தஷ்வந்த் மீதான 302, 363, 366, 354B போன்ற பல பிரிவுகளில் குற்றங்கள் நிரூபணமாகியுள்ளது என்று நீதிபதி தெரிவித்தார். ஆள்கடத்தல், பாலியல் குற்றம், கொலை உள்ளிட்ட 5 பிரிவுகளில் குற்றம் நிரூபணம் எனவும், குழந்தைகளுக்கு எதிரான வன்கொடுமை சட்டத்தின் கீழும் குற்றம் நிரூபணம் எனவும் செங்கல்பட்டு நீதிமன்றம் அறிவித்துள்ளது. மேலும் தண்டனையை குறைக்குமாறு குற்றவாளி தஷ்வந்த் நீதிபதியிடம் முறையிட்டுள்ளார். 30 சாட்சிகள் 45 ஆவணங்களின் அடிப்படையில் தஷ்வந்த் குற்றவாளி என நீதிபதி அறிவித்தார். மேலும் 19 சான்றுகளின் அடிப்படையில் குற்றவாளி என அறிவித்த நீதிபதி சுமார் 1.5 மணி நேரத்திற்கு பிறகு தூக்கு தண்டனையுடன் 46 ஆண்டுகள் சிறை தண்டனையும் வழங்கி தீர்ப்பறிவித்தார். இந்த தீர்ப்பை கேட்டு ஹாசினியின் தந்தை கண்ணீர் விட்டு அழுதார். தன் மகளின் படத்தை பார்த்து அவர் கதறி அழுதது அருகில் இருந்தவர்களின் மனதை உருக வைத்தது. மேலும் இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சுட சுட சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.